வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே இதேமாதிரி நிறைய யூபிஐ ஐடி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான். ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ரிமூவ் ஆகிட்டு இல்லை புது மொபைல் வாங்குறப்ப நான் அதில் ஜிபே, ஃபோன்பேலாம் டவுன்லோட் பண்ணி அதில் ஆக்டிவேட் பண்ணணும், எனக்கு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை புதுசாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது சவுதி அரேபியா இருந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியுமா, அப்படிமாரி நிறைய பேருக்கு நிறையா கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சவுதிக்குள்ளே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஊருக்கு காசு அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இது நிறைய பேர் நிறைய இதாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சவுதி அரேபியாவில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில் அப்படின்னா ஜிபே உங்களால் டெவலப் பண்ண முடியாது, இந்த கண்ட்ரிக்கு அலோடு இல்லை அப்படின்னு வரும். இதே இந்தியாவில் உள்ள ப்ளே ஸ்டோரு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். அதே சவுதி அரேபியா உள்ள ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது, ஃபோன்பே, பேடிஎம் ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்களா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர். என்ன ப்ளே ஸ்டோரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. இந்தியா ப்ளே ஸ்டோர் தான் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணிங்க. இல்லை சவுதி அரேபியா ப்ளே ஸ்டோரு அப்படின்னா நீங்கள் பேடிஎம் இல்லாட்டி ஃபோன்பே யூஸ் பண்ணிங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயம்லாம் இருக்கணும். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா சிம் கார்டு உங்கள் கையில் இருக்கணும். எந்த நம்பரு உங்கள் பேங்கில் கொடுத்துருக்கீங்களோ அதோட மொபைல் நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும். எந்த ஃபோனில் கூகுள் பே, ஃபோன்பேலாம் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல்லையே சிம்மு இருக்கணும். ஒன்று, நீங்கள் சவுதியில் இருக்கிறதால கண்டிப்பாக அதுக்குள்ள மெயின் பேலன்ஸ் இருக்கணும். நான் ஆல்ரெடி பேக்கிங் இருக்குது ப்ரோ, எஸ்எம்எஸ் பேக்கேஜ் இருக்குது, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் இல்லை லோக்கல் நம்ம இந்தியாவில் இருந்தால் ஒரு பேக்கேஜ் பண்ணோம் அது ஆக்டிவில் இருக்குது. ஸோ அது போதுமானா அது பத்தாது. கண்டிப்பாக மெயின் பேலன்ஸு மெயின் பேலன்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணிங்க. 100 ரூபாய்க்கு பண்ணால் ஒரு 85 ரூபா ஏறும்னு நினைக்கிறேன். அந்த டாப்அப்பில் ஏறணும். மெயினாக அதான் சொல்கிறேன், டாப்அப்பில் ஏறணும். ஸோ அப்படி அந்த சிம்மில் ரீசார்ஜ் இருக்கணும். இல்லை ஏர்டெல் சிம் எனக்கு அங்கே ஒர்க் ஆகலை, இல்லை ஜியோ சிம் ஒர்க் ஆகலை, விஏ சிம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, இன்டர்நேஷ்னல் ரோமிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணால் அந்த நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்மில் காசு இருக்கணும். அந்த சிம்மு எந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்களோ, ஃபோன்பேயோ இல்லை ஜிபேயோ பேடிஎம்மோ எந்த யூபிஐ ஐடியாக இருந்தாலும் பண்ணுறீங்களோ அதுவும் உங்கள் கையில் இருக்கணும். 2 ஓகே. இன்னொன்று, உங்கள் பேங்கில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க பேங்கோட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அந்த ஏடிஎம் கார்டோட ஒரு 14 டிஜிட் நம்பர் இருக்கும்ல, அது லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரும் எக்ஸ்பிரி டேட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிரி டேட்டும் கையில் இருக்கணும். உங்கள்கிட்ட இங்கே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஊரில் இருக்குது அப்படின்னா ஊரில் இது ஃபோன் அடித்து அது ஒரு ஃபோட்டோ கேட்டிங்க அப்படின்னா ஊரில் உள்ளவங்க ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. ஸோ அது இருக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் புது மொபைலில் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ரிமூவ் ஆகிட்டு புதுசாக பண்ணுறீங்க, இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க ஆனால் ஜிபே யூஸ் பண்ணணும், இல்லை ஜிபே யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்படி எதாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது எல்லாம் வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் என்ன ப்ளே ஸ்டோராக அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை எது உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணுமோ யூபிஐ ஐடி அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிம் வெரிஃபிகேஷன் தான் கேட்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சிம்மில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஏர்டெல் சிம்மு ஒரு சிம்மு 2 சிம்மு ஃபஸ்ட் சிம்மு செகண்ட் சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த சிம்னு அதே செலக்ட் பண்ண சொல்லும். அதை செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் மொபைலில் சிம்மில் காசு போட்டிருக்கோம்ல, அதனால் உங்கள் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே எந்த பேங்கு செலக்ட் பண்ண சொல்லும். பேங்கை செலக்ட் பண்ணோன்னே அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் லாஸ்ட்டு 14 டிஜிட் நம்பரில் லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் கேட்பாங்கண்ணா, அது கண்டிப்பாக கேட்பாங்க. அதையும் எக்ஸ்பிரி டேட்டு மந்த்து அதையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் பிரச்சனை தான் நிறைய பேருக்கு காமனாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஒரு மெயின் பேலன்ஸ், அதுவும் நான் பேக்கிங் இருக்குது, அந்த பேக்கிங் இருக்குது, இந்த பேக்கிங் இருக்கலாம், அந்த பேக்கேஜெல்லாம் இங்கே ஒர்க்கே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக மொபைல் வாங்கினாலும் இப்படியே யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இல்லை கூகுள் பேயில் இப்போ என் ஃப்ரெண்டை கூகுள் பே இருக்குது, என்கிட்ட ஃபோன்பே இருக்குது, நான் காசு அனுப்ப முடியுமா அப்படின்னா அது காமனான விஷயம் தான். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வழியாலும் எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் நீங்கள் காசு அனுப்பலாம், எது வேணால் பண்ணலாம். ஜிபே இருந்தால் தான் ஜிபே தான் அனுப்ப முடியும், ஃபோன்பேலேருந்து ஃபோன்பேக்கு தான் அனுப்ப முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபோன்பேலேருந்து ஜிபேக்கு அனுப்பலாம், ஜிபேலேருந்து அமேசான் பேக்கு அனுப்பலாம். ஸோ இதில் எது வேணாலும் பண்ணலாம், எதில் வேணாலும்
நீங்கள் இது பே பண்ணலாம். அது இந்தியாவில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சவுதியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ரீசார்ஜ் பண்ணிங்க எந்த சிம்மாக இருந்தாலும் அதை இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் டவர் எடுக்கும், சிம்மு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இதே ஊரில் இருக்க ப்ரோ என் சிம்மு கார்டும் என் ஊரில் தான் இருக்குது அப்படின்னா சிம்மு எங்கே இருக்கோ அவங்க தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் அந்த சிம் எடுத்து இங்கெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு பெட்ரு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுக்கு பெட்ரு நீங்கள் மெயின் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் சிம்மெல்லாம் ஊரில் தான் இருக்குது, இங்கே வந்தால் க்ளோஸாக நான் ஊரில் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா மெயின் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் செக் பண்ணணும் ப்ரோ. அது எப்படி பண்ணால் நெட் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங் உலகத்தில் எங்கே வேணாலும் உங்கள் கூகுள் உள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எந்த பேங்காக இருந்தாலும் அதுக்கு நெட் பேங்கிங் இருக்கும். அந்த நெட் பேங்கிங் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறது அதுலேருந்தே கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனாக இருக்கும். நெட் பேங்கிங் தான் சிம் இல்லாதவங்களுக்கு உள்ள பெஸ்ட்டான ஆப்ஷன், ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக 100 ரூபா உங்கள் சிம்மில் மெயின் பேலன்ஸ், எந்த சிம்மாக இருந்தாலும் மெயின் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாயாச்சும் கட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி உங்களுக்கு இதுலேயும் எதாவது டவுட் இருக்குது, இப்போ நான் சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியல, இல்லை இதில் இன்னும் வேறு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இஷ்யூ என்னான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம். நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது நம்மளோட ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.